ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 2.3ல் 4வது கொஸ்டின் பார்க்கலாம். தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கணும். இதுவும் போன சம் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 3x - 2 சர்வசமம் 0 மட்டு 11. ஓகே, எப்போவுமே இந்த சைடில் இருக்கக்கூடியதான் அப்படியே எழுதிடணும். 3x - 2 இங்கே என்னது இருக்கோ அதை இங்கே கொண்டு வரணும். 0 தான் இருக்குது, 0க்கு மதிப்பே இல்லை, அதனால அதை இங்கே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இனி சர்வசமம் 0வை பார்க்காண்டாம், பாக்கி என்னது இருக்குது மட்டு 11. இப்போ 11 வெளியே எடுத்துருங்க. அப்போ பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். 11 வெளியே எடுக்கும்போது பக்கத்தில் என்னன்னு எழுதிக்கணும். இங்கே வந்து எக்ஸ் வந்து பெருக்கல்ல இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போக போகிறேன். முதல் 3x இங்கே வச்சுக்கலாம். இந்த சைடு என்னது இருக்குது 11 n. இனி -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2 மாறும். இனி எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த சைடு என்னது இருக்குது 11 × n = 2. 3 பெருக்கல்ல இருக்குது, அங்கே போச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும். அப்போ டிவைடருக்கு கீழே 3ன்னு எழுதிருங்க. இப்போ இது ரொம்பவே முக்கியமானது. இனி என்ன பண்ண போகிறோன்னா என்னோட பிளேஸில் என்ன மதிப்பு பிரதியிட்டா மேலே கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3ஆம் வாய்ப்பாடில் வருதுன்னு பார்க்கணும். 3ஆம் வாய்ப்பாடில் வந்தால் மட்டும்தான் அது 3ஆல் வகுப்படும். சரிங்களா? இப்போ என்னுக்கு பதில் 1 போடலாம். அப்போ 11ஐயும் 1ஐயும் பெருக்குனா 11, அதுக்கு கூட 2 கூட்டினா 13. 13 வந்து 3ஆம் வாய்ப்பாடில் வராது. அடுத்து 2 போட்டு பார்க்கலாம். 11ஐயும் 2ஐயும் பெருக்குனா 22, 22 கூட 2 கூட்டினா 24. 24 3ஆம் வாய்ப்பாடில் வருது. அப்போ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதில் 2 அப்படின்னு பிரதியிடலாம். x = 11, எண்ணுக்கு பதில் 2 கூட்டல் 2, கீழே வந்து 3 இருக்குது. 11ஐயும் 2ஐயும் பெருக்குனா 22 கூட்டல் 2, கீழே வந்து 3 இருக்குது. 22ஐயும் 2ஐயும் கூட்டினா 24, டிவைடருக்கு கீழே 3. இப்போ 3 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 3 8 3 24. அப்போ மேலே என்னது இருக்குது 8. இது ஒரு ஆன்சர். உங்கள் புக்கில் 2 3 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்த என்னோட பிளேஸில் எதை பிரதியிட்டா அது 3ஆம் வாய்ப்பாடில் வரும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2க்கு கூட இங்கே கீழே என்னது இருக்குது 3, அதை 2ஐயும் கூட்டுங்க. 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. இனி எண்ணுக்கு பதில் 5 அப்படின்னு பிரதியிடலாம். x = 11, எண்ணுக்கு பதில் 5 கூட்டல் 2, கீழே வந்து 3. ஓகே, 11ஐயும் 5ஐயும் பெருக்குனா 55 கூட்டல் 2, கீழே 3. 55ஐயும் 2ஐயும் கூட்டினா 57, கீழே 3. கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 1 3 3 பாக்கி 2. இப்போ இது 27, அப்போ 9 3 27, மேலே என்னது இருக்குது 19. இனி அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க 5க்கு கூட கீழே 3 கூட்டணும். 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8. இனி எண்ணுக்கு பதில் 8 அப்படின்னு பிரதியிடலாம். அப்போ x = 11, எண்ணுக்கு பதில் 8 கூட்டல் 2, கீழே 3. 11ஐயும் 8ஐயும் பெருக்குனா 88 கூட்டல் 2, அப்புறவு கீழே 3. 88ஐயும் 2ஐயும் கூட்டினா 90, கீழே 3. இப்போ 3 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 3 3 3 9, பாக்கி ஒரு 0. அப்போ மேலே என்னது இருக்குது 30. இந்த மாதிரி எண்ணுக்கு பதில் நீங்கள் நிறைய மதிப்பு பிரதியிடலாம். உங்கள் புக்கில் 3 ஆன்சர் கொடுத்துருக்கனால இதே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னதெல்லாம் இருக்கும்? 8 19 30 எழுதிக்கிறேன். 8, 19, 30 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஃபைனலாக எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.